அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன்சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸ்பெஷலி நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நாம் மிட் கேப் நிஃப்டி, அதாவது மிட் சிபி நிஃப்டி ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ரூட் ஆயில் ஒரு ஒன் சைட் ராலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பும், எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இந்த மூன்றுமே கொடுக்கும் பொழுது நம்மளுடைய இண்டெக்ஸ்லேயும் அது பாசிபிள் இருக்குது. பட் நாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இண்டெக்ஸில் 50% மொமெண்டம் தான் பேஸ்ட் ஆன் மிட் கேப் நிஃப்டியும் சரி, நம்மளுடைய க்ரூட் அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் எல்லாமே ஒரு ஒன் சைட் ராலி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய இண்டெக்ஸ்லேயும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி எஸ்ஜிஎக்ஸுமே மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஈவன் மிட் கேப் நிஃப்டியுமே பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 300 பாயிண்ட்ஸ். மிட் சிபி நிஃப்டி அப்படிங்கிறது ஒரு 11,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் மோர் தென் 3% இன்றைக்கி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டெக்ஸ் 3% இன்ட்ரோடேயில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் நிஃப்டியை படி நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதான் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்டாங்க. இந்த எண்ட் ஆஃப் அதாவது 12 o'clock பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேலி நமக்கு கொடுத்து முடிச்சிட்டாங்க. அகெயின் பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள் நமக்கு ஹை தான் கட் ஆகிட்டு மறுபடியும் இந்த இடங்கள் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டாங்க. பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் படி இந்த ஹை அண்ட் இந்த லோ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு செகண்ட் டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. ஈவன் செகண்ட் டைமிங் கேண்டில் வரும் பொழுது இதனுடைய ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும். ரொம்பவே பக்கத்தில் டைமிங் கேண்டில் வரும் பொழுது அதன்படி இந்த இடங்கள் நம்ம மறுபடியும் லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும், அதாவது இந்த இடங்கள் எல்லாமே நம்ம மிஸ் பண்ணி இந்த இடங்கள் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இந்த இடங்கள் நம்முடைய ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் இன்றைக்கி முடிஞ்சிருக்காங்க. ஈவன் ப்ரீவியஸாகவே நம்ம மிட் கேப் நிஃப்டினுடைய மொமெண்டம் கேண்டிலும் போட்டிருந்தோம், பேங்க் நிஃப்டினுடைய மொமெண்டம் கேண்டிலும் போட்டிருந்தோம். இது மாதிரி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் எந்த இண்டெக்ஸில் ஒரு மொமெண்டம் கேண்டில் வராங்களோ அந்த இண்டெக்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்ட்ராடேலேயே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்ம ப்ரியராக பண்ண டீட்டெயில்ஸ். பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே இன்றைக்கி ஓப்பன் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள் ஓப்பன் ஆகிருந்தாங்க. ஈவன் நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே ஒரு மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. அண்ட் மறுபடியும் நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் இந்த இடம் தான். இந்த இடங்கள் எல்லாமே நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருந்தாலும் மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படின்னு சொல்கிறது இந்த T=N அப்படிங்கிறத நம்ம ப்ரியராகவே எவ்ரி வீடியோலையும் நம்ம சொல்லியிருந்தோம். டைமிங் கேண்டிலும் நம்பர்ஸும் நமக்கு சேர்ந்து ஒரு பிளேஸில் வரும் பொழுது அந்த இடங்கள் கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி இந்த 48,465 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் பொழுது ரொம்பவே இம்மீடியட் நம்மளுடைய 45,590 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் ஹிட் ஆயிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமாக நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் அந்த நம்பர்ஸ்லேருந்து இருந்தது. மறுபடியும் அந்த லோ கட்டானதில் இருந்தே பாருங்கள் நியர் டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு அப்சைட் நம்பரான 4380 பக்கத்தில் வரைக்குமே நமக்கு மார்க்கெட் இன்றைக்கி இன்பிட்வீன் இந்த நம்பர்ஸ்லேயே க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஈவன் இந்த செகண்ட் டைமிங் கேண்டில் இந்த ஹை அண்ட் இந்த லோ தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணும் பொழுது ரொம்ப நேரமாக இந்த இடங்கள்லேயே மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்களே தவிர்த்து எந்த ஒரு மொமெண்டமே கொடுக்கவே இல்லை. ஒன்ஸ் இந்த நம்பர்ஸ்க்கு கீழே மார்க்கெட் போனதுக்கு அப்புறமாக நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மிட் கேப் நிஃப்டியுமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஒன் சைட் ரேலி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஒன் சைட் ரேலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோர் தென் 3% வரைக்குமே நமக்கு மிட் கேப் நிஃப்டிலையுமே இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவன் எக்ஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா
NMDC இது எல்லாமே வந்து மோர் தென் 5% வந்து கொடுத்துருக்காங்க. ஹிந்து காப்பர் வந்து மோர் தென் 7% வந்து கொடுத்துருக்காங்க. நேஷனல் அலுமே மோர் தென் 5%. இது மாதிரி இன்ட்ராடேயில் வந்து ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்ட்ராடேலேயே வந்து மோர் தென் 5% அப்படிங்கிறது மந்த்லி வந்து ஒரு ட்ரேடோடைய எக்ஸ்பெக்டேஷனே வந்து ஒரு 10% இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாக்ஸில் வந்து மோர் தென் இன்ட்ராடேலேயே வந்து 5 to 10% கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் வந்து உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி இந்தந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அது இன்னுமே உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்பஸாக இருக்கும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 minutes வந்து நமக்கு டைமிங் கேண்டில் வந்து வந்திருந்தாங்க. அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே உடைய வீடியோலேயே வந்து ரொம்ப கிளியராக வந்து மிட் கேப் நிஃப்டியை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு கிண்ட் வந்து கொடுத்துருந்தோம். அதன்படியுமே வந்து மிட் கேப் நிஃப்டி இன்னைக்கு நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோர் தென் 2%, மோர் தென் 3% ஒரு இண்டெக்ஸில் வந்து இன்ட்ராடேயில் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, ஈவன் 1 minute டைம் ஃப்ரேம் படி நம்மளுடைய டூல் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 புல் பேக் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாங்க. எப்போ வந்து இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து ஒரு கேண்டில் டச் ஆகுறாங்களோ அது ஒரு புல் பேக் ஏரியா. அதனுடைய ஹை கட் ஆகும் பொழுது அந்த ஹை கட் ஆகும் பொழுது நம்ம என்ட்ரி இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்மியான ஸ்டாப் லாஸில் வந்து நல்ல ஒரு ட்ரேட் வந்து ஒரு ஃபியர் ஃப்ரீயான ஒரு ட்ரேடை வந்து நம்மளால் இனிஷியேட் பண்ண முடியும். 2 புல் பேக் என்ட்ரி வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருந்த புல் பேக்ஸ் வந்து நல்லாவே ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க. ஈவன் வந்து கால் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 110 அந்த ரேஞ்சில் எடுத்த ஒரு கால் ஆப்ஷன் வந்து மோர் தென் 220 வரைக்குமே, மோர் தென் 225 சம்திங் வரைக்குமே, ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் டபுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ட்ரேடில் வந்து நமக்கு இது மாதிரி டபுள் நம்மளுடைய இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் வந்து நமக்கு டபுள் ஆகுது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதையும் வந்து நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேட் வந்து எந்த மாதிரியான இடங்களில் சப்போர்ட் எடுக்கிறாங்க, எந்த மாதிரியான இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்காங்க அப்படிங்கிற எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நாளையுடைய மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்தியுடைய வீடியோவில் வந்து நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா March 5th இன்னையுடைய கேண்டில் வந்து ஒரு சைக்ளிக் டேட். இதனுடைய ஹையனில் வந்து இம்பார்ட்டன்ட். கம்மிங் டேஸில் வந்து இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து போகும் பொழுது ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கும் இல்லை இந்த லோவை உடைத்து நமக்கு மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் வைக்கும் பொழுது இன்னுமே ஃபர்தராக நமக்கு லோ போகிறதுக்குமான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதில் இருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுறாங்களா இல்லை இந்த இடங்கள்லேருந்தே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் அதாவது பொசிஷனலான ட்ரேடர்ஸ் வந்து இன்னுமே வெயிட் பண்ண வேண்டிய நேரம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வந்து அந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுதே நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம நல்ல ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேயினுடைய இந்த 15னுடைய ஹையனில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மார்க் பண்ணுங்கள். இதனுடைய ஹைக்கு மேலே ஒரு 15 minutes கேண்டில் க்ளோஸ் ஆகுறாங்க இன்ட்ராடேயில் அப்படிங்கும் பொழுது நம்ம லாங் போகலாம். இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த லோவில் வந்து ஒரு 15 minutes கேண்டில் வந்து லோ கட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வரைக்குமே உனக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 5th மார்ச்சினுடைய ஹையன் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கம்மிங் டேஸில் இந்த டேட்டுக்கு மேலே வந்து ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகுறாங்க அப்படிங்கும் பொழுது ஃபர்தராக அப்சைட் போகிறதுக்கும் இல்லை லோ கட் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு டவுன் சைட் போகிறதுக்குமான வாய்ப்புகள் வந்து இந்த 5th மார்ச்சில் வந்து எக்ஸ்பெஷலி நிஃப்டியில் மட்டுமே நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் March 3rd வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸ்பெஷலி மார்ச் மந்தினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வீக்லி சார்ட் பற்றி நம்ம போட்டிருந்தோம். அதனுடைய இம்பேக்ட் படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் வந்து ரொம்பவே ஒரு குரூஷியலான ஒரு டேட். அது மட்டும் இல்லாமல் அந்த வீக்கினுடைய ஹை அண்ட் லோவுமே நமக்கு ஃபர்தராக கட் ஆகும் பொழுது மட்டுமே ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுது, பொசிஷனல் ஆக அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுமே தவிர்த்து இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 2 days வந்து நமக்கு ஒரு க்ரீனில் கொடுத்துட்டாங்க, இதில் இருந்தே மார்க்கெட் வந்து இதுக்கப்புறமாக ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபர்மேஷன்ஸும் ஆஸ் ஆஃப் நவ் இல்லை. முதல் கன்ஃபர்மேஷன் இந்த 5th மார்ச்சினுடைய மேலே வந்து ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் லாஸ்ட் வீக்கினுடைய
வீக் கேண்டில், இந்த வீக் கேண்டில் வந்து லாஸ்ட் வீக்குக்கு மேலே க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக பொசிஷனலாக நமக்கு ரிவர்சல் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு ரிவர்சலுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை. இப்போ இருக்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெஷலி வந்து நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு 50% மொமெண்டம் தான் நம்ம நாளைக்கும் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த 50% மொமெண்டம் டேயில் நியூ ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடையே நீங்கள் ஒரு ட்ரேடில் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஒரு சேஃபான ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது அதுவும் ஃபஸ்ட்டு 5 minutes or 15 minutesல ஒரு இண்டெக்ஸில் வந்து இன்ட்ராடேயில் வரும் பொழுது அந்த டேயில் மட்டுமே நீங்கள் ட்ரேடை வந்து ஆப்ஷன் பையர்ஸ் இனிஷியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 100% மொமெண்டம் டே அப்படிங்கிறத ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். இது மாதிரி 100% மொமெண்டம் டேலையும் இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் வர டேயில் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்த முடியுமே தவிர்த்து இது மாதிரி 50% ஆஃப் ட்ரேடில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரொம்பவே கம்மியான குவான்டிட்டிஸ் வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ப்ராஃபிட்டையும் கேபிட்டலையும் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அகெயின் வந்து 2 days வந்து நமக்கு க்ரீன் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே ரிவர்சல் அப்படின்னா இதிலேருந்து ரிவர்சல் அப்படிங்கிறது இல்லை, நம்ம நிஃப்டியில் சொன்ன அதே விஷயம் தான். இந்த 22nd மேலே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இந்த 48,903 அப்படிங்கிற லெவல் அரவுண்ட் வந்து ஒரு 49,000 வச்சுக்கலாம். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே பொசிஷனலாக நம்ம லாங் ட்ரை பண்ணலாமே தவிர்த்து எனி ரைஸ் வந்து ஷார்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணணும். இந்த இடங்கள் வந்து ஒரு 15 minutes கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னாலும் நமக்கு லாங் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆஸ் ஆஃப் நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்குறோமே தவிர்த்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கல. மேபி நம்மளுடைய மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு அப்புறமாக நமக்கு ஒரு மொமெண்டம் கேண்டில் 5 minutes or 15 minutes படி வராங்க அப்படின்னாலும் நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாமே தவிர்த்து அது வரைக்கும் 50% ஆஃப் மொமெண்டம் தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். நியூ ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு டேட் அப்படிங்கிறது இந்த 50% ஆஃப் மொமெண்டம் டே அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி வந்து இது மாதிரி இண்டெக்ஸில் வந்து நம்ம எந்த இண்டெக்ஸில் வந்து நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியினுடைய ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிற ஃபின் நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பட் அது ஒரு நம்ம நேற்று சொன்ன மாதிரி மிட் கேப் நிஃப்டி மாதிரியான ஒரு மொமெண்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி இல்லை. பட் எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபின் நிஃப்டி சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸினுடைய ஃபியூச்சர், அதுவும் ஃபினான்ஸில் ஃபியூச்சர் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பட் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் தான். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஃபின் நிஃப்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 6th March அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ். இது பேங்க் நிஃப்டியினுடைய 6th March அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ். இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 6th March. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 15 minutes ஹையில் வந்து மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டூல் வைஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute இல்லை 5 minutes படி வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே நமக்கு போதுமானதாக இருக்கும் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு. என்ன செக்டார்ஸில் வந்து எஸ்பெஷலி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டார் வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து இனிமேல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி டைமிங் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் டுமாரோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் டைமிங் கேண்டில் படி உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டை வந்து 5 minutes படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுதான் வந்து ஒரு 5 minutes கேண்டில் அப்படின்னா ஹை கட் ஆகும் பொழுது வந்து லாங்கும் ப்ரீவியஸாக இருக்கிற ரோலில் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட்டும் ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 80 points வந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 points வந்து வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிற
இன்றைக்கி நம்ம வந்து பேங்க் நிஃப்டி ஆர் நிஃப்டியில் வந்து நம்ம சொல்லியிருந்தேன் T=N அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது அந்த ஏரியா வந்து மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா, அதுவும் ஒரு சின்னதான ஒரு கேண்டிலாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் கொடுக்கவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு தேவையான லெவல்ஸ் அண்ட் டைமிங்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். நேற்று நாம் ப்ரெடிக்ட் பண்ண டைமிங் லெவல்ஸ் எல்லாமே இன்னையுடைய லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம எவ்ரிடே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் பர்சனலாக வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம ஆல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் சரி, யூடியூப் சேனலையும் சரி, நம்ம எந்த டீட்டெயில்ஸ் எந்த இடத்துல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் எல்லாமே நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி, வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.